ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஹெல்த்தியான வாஃபில் தான் பார்க்க போகிறோம். உங்கள் குழந்தைங்களுக்கு இந்த லீவில் சூப்பரான இந்த வாஃபிலை செஞ்சு கொடுங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதுக்கு வாஃபில் மிஷின் தான் தேவைப்படலாம் இல்லை, நம்மக்கிட்ட வீட்டில் தோசைக்கல் இருந்தாலே போதும், நம்ம அதிலே சுட்டு கொடுத்துடலாம். அதுக்கு ஒரு பவுலில் அரை கப் நான் ராகி ஃப்ளார் எடுத்திருக்கேன். அது கூடவே பேக்கிங் பவுட்ரு ஆட் பண்ணிக்கிறேன். அது ரெண்டையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுட்ரு எடுத்திருக்கேன். அண்ட் கொக்கோ பவுட்ரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். இது கூடவே கோதுமை மாவு நான் அரை கப் எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது கூடவே நான் மெல்ட் பண்ண பட்டர் எடுத்திருக்கேன். மெல்ட் பண்ண பட்டர் இதிலே அப்படின்னா இந்த ஸ்பூனில் நீங்கள் ஊற்றுறீங்கன்னா ஒரு 8 to 9 ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் டேபிள் ஸ்பூன் வச்சுருப்பீங்களா, அதிலே 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் ஊற்றிக்கோங்க மெல்ட் பண்ணிவிட்டு. நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இது அவ்வளோ சூப்பராக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். நம்ம குழந்தைங்களுக்கு லீவில் ஏதாவது ஸ்நாக்ஸ் கேட்டாங்கன்னா நீங்கள் இதை ட்ரை பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். இது வீட்டில் இருக்க பொருள் தான். அண்ட் இது கூடவே பால் ஊற்றிக்கலாம். பால் அதோட கன்சிஸ்டன்சிக்கு தகுந்தாப்பில் நீங்கள் ஊற்றிக்கோங்க. இது கூடவே நான் 1/4 கப் சர்க்கரை எடுத்திருக்கேன். எனக்கு ஸ்பூன் கணக்கில்னு பார்த்தா நான் ஒரு 7 ஸ்பூன் போட்டிருந்தேன். நீங்கள் உங்களோட ஸ்வீட்னஸ் தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. இது எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது, தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, இந்த மாதிரி இருக்கணும். அதுக்கப்புறம் என்கிட்ட வாஃபில் மிஷின் இருந்துச்சு, அதிலே போட்டு பட்டரை மெல்ட் பண்ணதே அதிலே போட்டுட்டு 2 சைடு பட்டரை தேய்ச்சிக்கணும். உங்ககிட்ட நார்மல் பட்டர் இருந்தால் கூட அதிலே தேய்ச்சிக்கோங்க. தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் பேட்டரை அதில் ஊற்றிடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றணும். பாருங்களேன், இது வெந்ததுக்கப்புறம் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்களேன். அதுக்கப்புறம் நீங்கள் தான் செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க, இதை கேட்டுக்கிட்டே இருப்பாங்க, வாஃபில் வேணும் வாஃபில் வேணும்னு. பாருங்களேன், சூப்பரான வாஃபில் ரெடி ஆயிடுச்சு. இது காலைல நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இது அப்படியே சாக்லேட் ஊற்றாமல் கூட சாப்பிட்லாம். நான் குழந்தைங்களுக்குன்றனால நான் சாக்லேட்டை மட்டும் மெல்ட் பண்ணி ஊற்றிக்கிட்டேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.